போகிறோம்னா பிரியாணி செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றிடுறேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம், என்னோட அதிரடி சமையல் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஆனால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் தனியாக பிழிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். சரிங்களா? நல்லா இந்த தக்காளி மட்டும் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மாஷ் ஆகினா தான் நம்ம நல்லா இதுவாகும். எண்ணெய் செய்வோம். இப்போ இதில் சிக்கன் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், தச்சு இதை நல்லா கலக்கிடணும். இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த மசாலா கொஞ்சம் நேரம் அந்த கறியிலையும் அந்த அரிசிலையும் ஊறினதுக்கப்புறம் விட்டுடலாம். இப்போ இதே கிளாஸில் ஒரு கப் ரைஸ் எடுத்தேன். அதே இதில் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஊற்றிடுறேன். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 1 ஊற்றிருக்கேன், இன்னும் ஹாஃப் ஊற்றணும். ஹாஃப் கிளாஸ். ஓகேவா? இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலக்கிட்டு நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், சரியா, கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அதில் வெந்ததுக்கப்புறம் நம்ம தவாவில் வச்சு தம் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு தம் போட்டு வேண்டியது தான். வேஸ்ட்டு தவாவை எடுத்து இதில் வச்சிடலாம். சரிங்களா? இது வேஸ்ட்டான தவாவை யூஸ் பண்ணுங்கள் தம் போடுறதுக்கு. ஏன்னா நம்ம திரும்பவும் நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்ல தவாவாக இருந்துச்சுன்னா. அதனால நான் வேஸ்ட் தவா வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த குக்கரை வச்சு அப்படியே தம் போட்டுடணும். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு நான் வெயிட் என்ன வைக்கிறேன்னா இஞ்சி பூண்டோட இது வச்சுட்டு நான் இப்போ அப்படியே வெயிட் வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரைஸ் வெந்திருக்கா, தண்ணி சுண்டிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிட்டா.